Hi friends, welcome back. In the video, பெருங்களத்தூர் நியர்பை நியூவா ஃபார்ம் பண்ணிருக்க CMDA and RERA approved gated community layout பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவான், நான் சந்தோஷ் SM ப்ரொமோட்டர்ஸ்ல இருந்து. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற பெருங்குளத்தூர் ஸ்ரீ சேஷாத்திரி நகர்ன்ற ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசுறதுக்கு நம்மளோட MD மிஸ்டர் சரண் சார் பக்கத்தில் இருக்காரு. அவர்கிட்ட டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பேசுவோம். நான் சரண் SM ப்ரொமோட்டர்ஸோட MD. நாங்கள் வந்து ஆக்சுவலாக கூடுவாஞ்சேரி திருப்பூர் ரோடு, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து பெருங்குளத்தூர் கொலப்பாக்கம் கனெக்டிங் ரோட்லையும் இது வரைக்கும் 33 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட 34th ப்ராஜெக்ட் ஸ்ரீ சேஷாத்திரி நகர். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா, பெருங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு 5 minutes ட்ராவலில் TVS எமரால்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே சார், இப்போது நான் ஒரு கஸ்டமராக தான் நான் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா நான் தினம் வந்து சைட் விசிட் அட்டன் பண்ணுறோம், கஸ்டமர்ஸை நிறைய பார்க்குறோம். இப்போ அவங்கக்கிட்ட இருந்து கேட்குற கொஸ்டின்ஸை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா மேபி அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதோட கனெக்டிவிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாக்டாக எந்த லொக்கேட்டில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸு, அது பக்கத்தில் நியர்பை இருக்கிற ஆசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஸ்ரீ சேஷாத்திரி நகர் எங்கே இருக்குன்னா, TVS எமரால்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு, காசா கிராண்ட் அண்ட் SNP வில்லாஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சுற்றி ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவில் நம்மளுடைய லேஅவுட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1 ஏக்கர் 28 சென்டில் நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம். 38 பிளாட் இருக்குது. CMDA and RERA approved ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. அதில் ப்ரீ லான்ச்சாக நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10 plots புக்காக இருக்குது. மீதி எல்லா பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக சைட்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க சார். மெயினான விஷயம் இதோட அம்யூனிட்டிஸ் சார். என்ன கொடுத்துருக்கீங்க, 38 plots இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. நிச்சயமாக சொல்லலாம் சந்தோஷ். ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் கேட் இருக்குது. செக்யூரிட்டி நம்ம வந்து 24/7 இருக்காங்க. சுற்றி ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ப்ளஸ் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோம். எலிவேட்டடுங்கிறது நான் எதுக்காக பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நார்மலாக லேஅவுட் போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படியே ஒரு இதை ஃபில் பண்ணி அப்படியே ரோடு போட்டுருவாங்க. பட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, கிட்டத்தட்ட 2 லேயர்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு 2 அடி வரைக்கும் நம்ம ஹைட் தூக்கியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் கஸ்டமர் நம்மள்ட்ட வாங்கினவங்க வீடு கட்டினாங்கன்னா கூட பெரிய பெரிய டாரஸ் வண்டியோ எது வந்தால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம். அது இல்லாமல் UG கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் பைப்பும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ப்ளஸ் அவனி ட்ரீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்டில் இருக்குது. சார், இப்போ நீங்கள் சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது அம்யூனிட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமாம். மெயினாக இப்போ தெரிய வேண்டிய விஷயம், சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூல்ஸு, காலேஜஸ் அது எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி டிஸ்டன்ஸ் இருக்குன்றத கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லலாம் சந்தோஷ். ஆக்சுவலாக வேலம்மாள் ஸ்கூல் வந்து இங்கேருந்து நமக்கு 1 கிலோமீட்டரில் இருக்குது. ப்ளஸ் SSM ஸ்கூல் வந்து பெரிய ஃபேமஸ் ஸ்கூல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2000-3000 படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. கிரசன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து ஒரு 5 minutes ட்ராவலில் இருக்குது. ப்ளஸ் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா GKM இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் இருக்குது, VIT யூனிவர்சிட்டி இருக்குது, SRM யூனிவர்சிட்டி இருக்குது. அது இல்லாமல் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் கேட் போட்டு சொல்கிறோம்ல நம்ம ஆக்சுவலாக, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பஸ்ஸு, வேன் எல்லாமே பிக்கப் அண்ட் ட்ராப்புங்கிறது அங்கேயே நடக்குது. ஆமாம், அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்னா ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தாகூர் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கிளினிக்ஸும் இருக்குது நமக்கு. சார், இப்போ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வர கஸ்டமர்ஸும் மெயினாக எதிர்பார்க்குறது கிரவுண்ட் வாட்டர். அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது, அது இல்லாமல் மெயினானது இங்கே மழை வந்தால் தண்ணி நிற்குமா நிற்காதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக, நிச்சயமாக அதை பற்றி பேசலாம் சந்தோஷ். கிரவுண்ட் வாட்டரை பொறுத்தவரையில் நமக்கு 40லேருந்து 50 அடியில் நம்ம குடிக்கிற தண்ணீர் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து வீடு கட்டுறவங்க ஜஸ்ட்டு போரை போட்டுட்டு இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாட்டரே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் தேவைப்பட்ட ஒரு RO இது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் மழை நீர் பற்றி கேட்டிங்கல்ல, அதான் மழை பெஞ்சு இங்கே தண்ணி வருமானு கேட்டிங்கல்ல, இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் லாஸ்ட்டு 15 to 20 இயர்ஸாக இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெள்ள நாளையோ இல்லை மழை பெஞ்சு ஆக்சுவலாக தண்ணி தேங்கினதாவோ எதுவும் ஒரு நியூஸோ எதுவுமே கிடையாது. இது ஃப்ளட் ஃப்ரீ லொக்கேஷனு. 100க்கு 200% சொல்கிறேன், இங்கே தண்ணியினால் எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. சார், இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆமாம், இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா டெவலப் ஆன இடத்துல தான் இருக்கோம், ஃபுல்லி ரெசிடென்ஷியலில் தான் இருக்கும். ஆமாம். இப்போ வரவங்க இதுக்கு மேலே இங்கே என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? கரெக்டாக சொன்னீங்க சந்தோஷ். நம்ம பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஹவுசஸ், இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக, என்னென்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸுங்கிறது. இப்போ 150 feet ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஒர்க்கு முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக.
அது இல்லாமல் காந்தி ரோடு பெருங்குளத்தூர்லேருந்து கொலப்பாக்கம் கனெக்டிங் ரோடு இருக்குல்ல, அதுவுமே 150 ஃபீட் ரோடாக வருது. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடும் இப்போ 100 ஃபீட் ரோடாக இருக்குது, அது 150 ஃபீட் ரோடாக வைடன் ஆகுது. சுற்றி நம்ம லேஅவுட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் ரோடு தான் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம அந்த லேஅவுட் பக்கத்தில் நம்ம காம்பவுண்ட் வால் தெரியுது பாருங்களேன், இந்த இதில் பிளாட் நம்பர் 34, அதுலேருந்து ஒரு 30 அடியில் 60 ஃபீட் ரோடும் இப்போ ப்ரொபோசல் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய கமர்ஷியல் சோனுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இதில் கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் ஒரு 10 நிமிஷத்தில் இருக்கிறனால ஒரு 2-3 வருஷத்துலேயே நம்மகிட்ட வாங்குற கஸ்டமருக்கு நிச்சயமாக பிளாட்டோட விலைங்கிறது அப்படியே டபுள் ஆகிடும். எல்லாம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரேட் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஆஃபர் இருந்ததுனால தெளிவாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக சரௌண்டிங்கில் வந்து 5500 ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம ஆக்சுவலாக ப்ரீ லான்ச் ஆஃபராக 5200 போட்டு கிட்டத்தட்ட 10 பிளாட் புக் பண்ணிட்டோம். ஆனால் நியூ இயர் எண்ட் ஆஃபராக கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். 4999 பெர் ஸ்கொயர் ஃபீட்னு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். இந்த ஆஃபர் வெறும் இந்த நியூ இயர் எண்டு வரைக்கும் தான். வைன் போட்டுருவங்க கண்டிப்பாக இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள், ப்ளஸ் சைட்டை வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வாங்க, உடனே பிளாட்டை புக் பண்ணி இந்த பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கோங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 முடியுது. கண்டிப்பாக இந்த இயர் எண்டு வரைக்கும் தான், இயர் எண்டு வரைக்கும் தான். ஓகே சார், இப்போ சிஎம்டி அப்ரூவல் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் சார். இப்போ அடிஷ்னலாக இப்போ நிறைய பேர் செக் பண்ணுவாங்க, சிஎம்டியை வந்து ஆன்லைனில் செக் பண்ண முடியுமா இல்லை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயினானது ஒன்று, லீகல் எப்படி இருக்குது, லீகலை பற்றி மெயினாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரூவலை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் பற்றியே சொல்லுவோம். இது வந்து சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சிஎம்டிஏல இது என்ன ஸ்பெஷல்னா, நம்ம டேரெக்டாக எக்மோரில் போய் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அதனால என்னன்னா, நீங்கள் கஸ்டமர் வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம சிஎம்டியோட வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 2024 செக்ஷனில் நம்மளோட அப்ரூவல் நம்பர் 202/2024 அப்படிங்கிறத நீங்கள் வியூ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், எங்கேனாலும் நீங்கள் பிடிஎஃபாகவே வியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நாளைக்கு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு எல்லாமே டிஜிட்டலைஸாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லேஅவுட்டில் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். லாயர்ஸ் யார் பார்த்தாலும், அட்வொகேட்ஸ் லீகல் பார்த்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. இப்போ லீகலை பற்றி கேட்டீங்க இல்லை, டாக்குமெண்ட்ஸு மெயினாக ஒரு இடத்துக்கு ஒரு உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் தான். நம்மளுடைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1938 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து என்னென்னா 1964 ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் 2015 வாங்கின கஸ்டமர்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேல் டீடை வந்து 2023 பண்ணிடுறோம். அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா லேஅவுட்டுக்கு அப்ரூவல் அனுப்பி இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். பட்டாவும் நம்ம பேர்லேயே மாற்றி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன பெரிய பெனிஃபிட்னா, எல்லாரும் பொதுவாக லேஅவுட் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பவர் வாங்கி சேல் பண்ணுவாங்க. நம்ம பேரில் சேல் டீட் பண்ணியிருக்கனால அது வந்து ஆக்சுவலாக பக்கா சேஃப் அண்ட் செக்யூராக கஸ்டமருக்கு ஒரு பக்காவான ப்ராஜெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, நான் எல்லாரும் வீட்லேயும் ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஆண்ட்ரோட்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு பஸ் வசதி எப்படி இருக்குது, இப்போ அவங்களால ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ண முடியுமா, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பேசலாம் சந்தோஷ். நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன்ரோட் ப்ராஜெக்ட் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு பெருங்குளத்தூர்லேருந்து கொலப்பாக்கம் கனெக்டிங் ரோடுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பஸ் வந்துகிட்டே இருக்குது. கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருக்குல்ல, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு போகணுமோ இல்லை எங்கேருந்து வெளியே போகணுன்னா கூட அங்கே தான் எல்லாரும் வராங்க. அது நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 5 to 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிடலாம். இது இல்லாமல் வேறு என்ன டெவலப்மெண்ட் வேணும் சந்தோஷ் ஆக்சுவலாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி? கரெக்ட் சார். இப்போது எல்லாம் ஓகே சார். இப்போ எல்லாம் பிளாட் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பிளாட் என்ன சைஸ்லேருந்து நம்ம பண்ணுறோம், பிளாட்டோட ஏதாவது சைஸஸ் டிஃப்ரென்ஷியேட் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக சொல்கிறேனே. நம்ம வந்து ஆக்சுவலாக மொத்தம் 38 பிளாட் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 28 பிளாட் இருக்குது, எல்லா ஃபேஸிங்கில் இருக்குது. நமக்கு என்னென்னா, பிளாட்டோட ஸ்டார்டிங் சைஸுங்கிறது 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1874 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. நம்ம லேஅவுட்டில் என்ன பெரிய ஸ்பெஷல்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடு கட்டணும், வில்லாஸ் கட்டணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக பிளாட்டோட ஃப்ரண்டேஜுங்கிறது மினிமம் 25 அடியிலேருந்து வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கஸ்டமர்ஸ் இருக்கும். ஆர்கிடெக்ட் பில்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் போட்டு உடனே வீடு சூப்பராக கட்டலாம். ஆக்சுவலாக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈவினிங் நெருங்கிடுச்சு சார். ஆமாம். இப்போ இந்த ஈவினிங் டைமில் எப்படி சார் இருக்கும் இந்த லொக்கேஷன்? இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் எப்படி இருந்தால் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதை பற்றி சொல்லணும்னா வந்து சொல்லவே தேவையில்லை. இது சேஃப் அண்ட் செக்யூராக பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும். நம்ம ஆண்டோர் பக்கத்தில் தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு ப்ளஸ் 40 ஃபீட்டில் அகெயின் லேஅவுட் வருது. ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அதாவது இபி இதில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். நம்ம லேஅவுட்டுக்குள்ளே சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து 7 மணிக்கு மேலும் சரி 8 மணினாலும் சரி நம்ம தைரியமாக நம்ம வந்து லேஅவுட்டை வந்து பார்த்துட்டு கஸ்டமர் திரும்பி இது பண்ணலாம். அப்போ நம்ம கஸ்டமர் ஒரு 8 மணிக்கு சைட் விசிட் வந்தாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock கூட காட்டுறோம். நீங்கள் அந்த ஆஃபரையும் சரி பயன்படுத்தி இமீடியட்டாக புக் பண்ணி உடனே வீடு கட்டுறதுக்கான உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் 31st வரைக்கும் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஆஃபர் 31st வரைக்கும் தான் சார். இப்போ நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து பிளாட் வாங்கிட்டாங்க. ஆமாம்.
அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம். அப்படின்னும் போது அவங்களுக்கு ரீசேல் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. நம்ம ஆக்சுவலாக விஆர் டெவலப்பர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரீசேல் ஆப்ஷனுங்கிறது நம்மள்ட்ட வாங்குற பையர்ஸ்க்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் 33 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு கஸ்டமர் வாங்கினார்ல, அவர் இப்போ நம்மள்ட்ட விற்க சொல்லி நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம விற்று கொடுத்தோம். அது இல்லாமல் கஸ்டமருக்கு ஃபென்சிங்கு, பில்டிங் அப்ரூவலு, ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் கட்டும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு பிரிக்கோ எம்சாண்டோ அது சம்மந்தமான ஒரு வந்து வெண்டர்ஸ் வேணா கூட எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் பொறுத்தவரையில் அவங்க வெளிநாட்டில் ஜாலியாக ரிலாக்ஸாக அவங்க ஒர்க்கை பார்த்தா போதும். இங்கே நம்ம இடம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அனைத்து சர்வீசஸ் என்னென்ன விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ மெயினாக அடுத்ததாக பார்க்க வேண்டியது ஃபேமிலியாக வர கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஏதாவது கேப் ப்ரொவைட் பண்ணுறோமா, அதை பற்றியும் சொல்லிவிடுங்க சார். நம்ம ஃபேமிலியாக கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக பார்க்க வாங்க. பெருங்குளத்தூர் அண்ட் வண்டலூர்லேருந்து பிக்கப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வீடியோ பார்க்கறதோட நிறுத்தாதீங்க, ஃபேமிலியோட வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து புக்கிங் பண்ணுங்கள். ஏன்னா புக்கிங் நிறைய போயிட்டுருக்கு. லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்குது. 28 பிளாட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு நாளைக்கு மினிமம் 5 பிளாட் எங்களுக்கு புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.